ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பட்சணங்கள் சீரீஸில் கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து இன்றைக்கி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா, இட்லி அரிசி, அதை வச்சு தான் செய்ய போகிறோங்க. சாஃப்டாக வருங்க. நீங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு நான் புழுங்கல் வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. இதை வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு இது மாதிரி நல்ல மாவு நல்ல மை மாதிரி நைஸாக அரைச்சிருங்க. இதை வந்து இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸு, ஒரு சிட்டிகை 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், உப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் விதை நீக்கினது, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணினதுங்க, கொஞ்சம் தேங்காய் துருவல், அது காட்ட மறந்துட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்குங்க நல்லா வந்து உளுந்து வந்து வறுத்துருங்க. அடுத்தது வந்து இந்த வெள்ளை எள்ளு இருக்கு இல்லைங்களா, அதையும் வறுத்துடணும். இப்போது நம்ம மாவை வந்து அரைச்சி வச்சுருக்க மாவை வந்து கடாயில் போட்டு இப்படி நல்லா வந்து வணக்குனிங்கன்னா அந்த மாவு வந்து திக்காயிடும். இப்போ அந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க நம்ம. இப்போ இதை நல்லா வந்து வணங்கி வந்தோன்னே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து மூடி வச்சு வேகிறதுக்கு வந்து அடி பிடிக்காமல் கிளறி விட்டுங்க. டைட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து கிளறி விட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா மாவு வெந்து வந்துடுச்சு, சுருண்டு வந்த உடனே இப்போ நம்ம ஆஃப் பண்ணி கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த உளுந்தை வந்து பவுடர் பண்ணிக்கிறோங்க. எப்படின்னா ரொம்ப பவுடராக பண்ணக்கூடாதுங்க, 1-2 அப்படி பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. அடுத்தது எல்லையும் வந்து வறுத்து வச்ச எல்லையும் வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கிறோங்க. இதுதான் நம்ம அந்த வாசம் நம்ம செய்கிற கொழுக்கட்டைக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மாதிரிங்க. அவ்வளோ வாசம் வருங்க இந்த எள்ளும் இந்த உளுந்தும் நம்ம இப்படி பவுடர் பண்ணி போடுறப்போ. இப்போ மாவு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சுங்க. கை வந்து தொட்டு பார்த்தா கொஞ்சம் மைல்டாக தான் சூடு இருக்குது. அந்தளவுக்கு வந்த உடனே சூடு பொறுக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா வச்சு அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடுங்க. இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நம்ம ட்ரை மாவு வச்சு செய்கிறத விட இது மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சு ஜீரகம் போட்டேங்க. ஜீரகம் போட்டு ஒரு கொஞ்சம் வந்து கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டுட்டேங்க. முந்திரி நல்லா ப்ரௌன் ஆனவுடனே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க, ஆனால் சின்ன வெங்காயம் போடுறப்போ நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டால் ஒரு இனிப்பு டேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுட்ரு, கொஞ்சம் வந்து இந்த இதுக்கு ஏற்கனவே மாவில் போட்டாங்க உப்பு. இப்போ இந்த வெங்காயம் இதுக்கு மட்டும் தாளிப்புக்கு மட்டும் உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டோங்க. கருவேப்பிலை, விதை நீக்கின பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அது. அடுத்தது 1 கப் வந்து தேங்காய் துருவலுங்க. நான் தேங்காய் துருவல் கூட சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. தேங்காய் போட்டு நம்ம செய்கிறப்போ ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதுக்கு தான். நீங்கள் தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக கூட கட் பண்ணி போடலாம். அடுத்தது வந்து விதை நீக்கின காஞ்ச மிளகாய், இதுவும் போட்டுக்கிறோங்க. பச்சை மிளகாவும் போட்டோம், காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி 1-2 பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா உளுந்து, அது கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுக்கிட்டேங்க நான், ஏன்னா நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால். அப்புறம் எள்ளு வறுத்து, வெள்ளை எள்ளு வறுத்து அதுவும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கிட்டோங்க. இப்போ இதெல்லாம் வந்து சுருண்டு நல்லா வந்து வெந்து இந்த அளவுக்கு வந்துடணுங்க. அந்தப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதில் வந்து போட்டு இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு பிடிச்சி ஆவியில் வேக வைக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. நம்ம பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. நம்ம போட்டதெல்லாம் இதில் சூடு ஆறினோன்னா நல்லா கையிலேயே இது மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நான் எண்ணெய் கூட கொஞ்சம் கூட கையில் தொட்டுக்கலைங்க, நம்ம தாளிக்கிறதுக்கும் கம்மி மாவு தான் போட்டோம். இது மாதிரி செஞ்சு ஆரோக்கியமாக வீட்டில் வந்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெளையேர்னு இருக்குங்க மாவும். நம்ம ஆவியில் வந்து இப்போது இப்படி அழுத்தி அழுத்தி பிடிச்சோம்னா நல்லா பிடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மாவு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆவியில் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறோங்க. நான் துணி போட்டு இன்றைக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் தடவி வைக்கிறனால அப்படியும் வச்சு
வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா பூ மாதிரி வெந்துடுங்க. இது நான் 2 உருண்டை வேறு பிடிச்சி வச்சேங்க, பிடியாக வைக்காமல் பால்ஸ் மாதிரி ரவுண்ட் பண்ணி ஷேப்பில், அந்த ஷேப்லேயும் வச்சேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிரிக்கோ இல்லை இது மாதிரி ஒரு இதை குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள் ஆவி பறக்க நம்ம கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது பட்சணமாக செய்யாமல் நம்ம ஈவினிங்கில் குழந்தைங்க வர்றப்போ செஞ்சு கொடுக்கலாங்க. நைட்டு டின்னராக கூட சாப்பிட்லாங்க. இது கார சட்னி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இது ஆறுனா கூட இதே சாஃப்டில் இப்படியே இருக்குங்க, ரப்பரியாக ஆகாது. சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.